Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம authentic வேலை மொஹரம்ல செய்யற ஷர்பத் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் ஷர்பத் வந்து எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ உங்களுக்கு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது டிசால்வ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அது நல்லா இது ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இது நல்லா வந்து கையாலேயே நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே. ஸோ பாருங்கள் திக்காக இருக்குது இப்போ இந்த வாட்டர். இப்போ வந்து நம்ம அந்த கல் ஏதாவது இருக்கும் அதில். ஸோ அதனால இன்னொரு பேன் நம்ம எடுத்துட்டு அதில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது பாருங்கள், நான் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயினர் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா அதில் வந்து சின்ன சின்னதாக கல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போதும். அது வந்து ஃப்ளேவருக்காக தான். அது போட்டுட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த சோம்போட ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த தண்ணியில் வந்து இறங்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் நான் விட்டுட்டேன். இப்போ அந்த தண்ணியில் ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கிட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த சோம்பும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது வாயில் வந்து அது குடிக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான். அப்படியே வைக்கணுன்னா கூட நீங்கள் வைக்கலாம். பட் நான் இது வந்து ஃபுல்லாகவே இதில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஷர்பத் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு ஜக் தண்ணி யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த வெல்லம் வந்து கம்மி ஜாஸ்தி நீங்கள் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி தட்டு வேஸ்ட்டு தட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு மண் பானை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குடம் எடுத்துக்கோங்க. அந்த குடம் வந்து இந்த மாதிரி லிட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து ஆத்தென்டிக் வேலை பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வச்சா இந்த மாதிரி வந்துடும். நிறைய கொடுக்காதீங்க, ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் வரத்துக்காக தான். ஸோ இப்போ நான் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. அது அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இருக்கட்டும், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர். அதனால இப்போ பாருங்கள் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த இதில் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஜூஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ பாருங்கள் இப்படி நான் இப்போ போட்டுட்டேன். இப்போ நான் வந்து பனானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பனானா எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது 4 தான் போடணும் அப்படியெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது ரெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ விட்டுடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து மெயினாக வந்து மொஹரமில் தான் செய்வாங்க. பட் வந்து மொஹரமில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, நீங்கள் எப்போவுமே நீங்கள் செஞ்சு இது குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு செய்வாங்க. பட் ஆத்தென்டிக் வேன்னு பார்த்தீங்கன்னா பனானா போட்டு தான் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப் பண்ணலைன்னா சப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.